இன்னைக்கு சிறையில் நடக்கும் சித்திரவதைகள் அதிகமாக இன்னைக்கு பேசு பொருளாக மாறி இருக்குது. குறிப்பாக சவுக்குக்கு நடந்ததுக்கு அப்புறமா எடுத்துக்கலாம். இப்போ சிறைவாசிகளுக்கு அப்படின்னு சில உரிமைகள் இருக்காங்க. அப்போ சிறைக்கு ஒருத்தன் அடைப்பதின் நோக்கம் என்பது பழி வாங்குவதற்காக அல்ல, தண்டிப்பதற்காக அல்ல, சீர்திருத்தி மறுவாழ்வு அளிப்பது. அதுதான் பழிவாங்குதல், தண்டனை அளித்தல்ங்கிறதே மாறிடுச்சு சிறைச்சாலை. நீதித்துறையின் குழந்தைகள், ஏன்னா நீதிமன்ற காவலில் தானே இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு சின்ன பாதிப்பு கூட வரக்கூடாது அப்படி. ஏன்னா குற்றமற்றவன் தான். ஒரு வழக்கில் விசாரணை செய்யப்பட்டு தீர்ப்பளிக்கப்படும் வரை அவர் நிரபராதியாகவே கருதப்பட வேண்டும். இது இயற்றப்பட்ட சட்டம், ஏற்றுக்கொண்ட நீதி. அப்போ வாக்களிக்கும் உரிமை விசாரணை சிறைவாசிகளுக்கும் தண்டனை சிறைவாசிகளுக்கும் இல்லை. இந்த தடுப்பு காவல் சிறைவாசிகள் இருக்காங்கல்ல, இந்த குண்டர் தடுப்பு சட்டம், இது போன்ற சட்டங்களில் தண்டிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும் அந்த வாக்களிக்கும் உரிமையை கொடுத்துருக்காங்க. மற்றபடி செய்தித்தாள் கொடுக்கணும், நல்ல உணவு கொடுக்கணும், நல்ல சுகாதாரமான அடிப்படை வசதிகள் அனைத்து வழங்கப்பட வேண்டும். அவர்கள் மனிதர்களாக நடத்தப்பட வேண்டும். உளவியல் ரீதியாகவும் உடலியல் ரீதியாகவும் துன்புறுத்தப்படக்கூடாது, அவமானப்படுத்தப்படக்கூடாது. அப்போ சிறை நிர்வாகம் என்பது வேற, காவல்துறை நிர்வாகம் என்பது வேற. சிறை நிர்வாகத்தை பொறுத்தவரையில் அவங்க இன்னைக்கு தீயணைப்பு துறையை போன்று ஒரு வனத்துறையை போன்று சீருடை அணிந்திருக்கிறார்களே தவிர அவர்கள் காவல்துறைனா அவங்க மனசில் நினச்சிக்கிற கூடாது. திரைப்படங்களில் வருகின்ற ஒரு சூர்யாவை போன்று ஒரு அர்ஜுன் போன்று மனதில் நினச்சிக்கிட்டு அடித்து நொறுப்பு கூடிய குற்றவாளிகள் அவங்கள பார்க்குற அந்த போக்கு இருக்குல்ல. அப்போ குற்றங்களைத்தான் வெறுக்கணும், குற்றவாளிகளை வெறுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ விசாரணை சிறைவாசியை ஒரு குற்றமற்றவன் தான். ஒரு விசாரணை சிறைவாசி கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறை வாயிலுக்கு உள்ள நுழையும் பொழுதே அவருக்கான மனித உரிமை மீறல்கள் தொடங்கியிருக்கும். ஓகே, எடுத்த உடனே சட்டையை கலட்டு, பேண்டை கலட்டு, நிர்வாணமாக நில்லு அப்படின்னு சொல்லும் போதே கூனி குறுகி உளவியல் ரீதியாக ஒரு வகையான ஒரு சித்திரவதை வந்துடும். போவான்னு பேசுவாங்க. பெரிய வழக்கில் வந்திருக்கலாம், பொய்யான வழக்கில் வந்திருப்பான், ஒரு குற்றமற்றவனாக இருப்பான், ஒரு சின்ன குடும்ப பிரச்சனைக்காக வந்திருப்பான், வேணும்னுமே ஒரு பொருளாதார காரணங்களுக்காக ஒரு பொய் புகாரை கொடுத்து உள்ளே அனுப்புவான். ஒரு நல்ல மேம்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருப்பான், ரொம்ப அமைதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பான். உள்ளே நுழையும் போதே இப்படி ஒரு உளவியல் ரீதியான தாக்கம் வரும்போது அப்படியே நொந்து நூலாகி அப்படியே ஆயிடுவாங்க. எல்லா சிறையிலையும் மென்டல் பிளாக்னு ஒன்று வச்சுருக்காங்க. கொஞ்சம் கத்தி கொஞ்சம் ஒரு மாதிரி கேள்வி கேட்டு பேசுகிற ஒருத்தன் உளவியல் தாக்கங்கள் இருக்கும்ல, சார் செத்துருவா சார் அப்படி இப்படின்னு கத்தனை, இவனை கொண்டு போய் மென்டல் பிளாக்ல அடைச்சிருங்க. அப்போ மனநோயாளிகளை எப்படி சிறைச்சாலையில் வச்சுருக்க முடியும்? நீங்கள் மென்டல் பிளாக்னு பேர் சொல்கிறீங்க. மனநலம் குன்றியோரே மனநல பாதுகாப்பு சட்டத்தின்படி நீங்கள் சிறைச்சாலையில் வச்சுருக்க முடியுமா? முடியாதுல்ல. அப்போ நீங்கள் மனநல மருத்துவமனைக்கு தான் அனுப்பணும். அப்போ மென்டல் பிளாக் என்ற பெயரிலும் ஒரு சித்திரவதை கூட சிறைச்சாலைகள் இருக்கிறது. சிறை மருத்துவர்கள் பெரும்பாலும் அந்த சிறை நிர்வாகத்தோடு இணங்கி போகின்றவர்களாக. அவங்களுக்கு என்ன இணங்கி போகணும்னு என்ன ரீசன் இருக்குது? இல்லை, அது பொருளியல் காரணங்களாக இருக்கலாம், அல்லது அழுத்தங்களாக இருக்கலாம், அதிகார வர்க்கத்தினுடைய அழுத்தங்களாக இருக்கலாம். அப்படி இணங்கி போகாத மருத்துவர்கள் சிறைச்சாலை நிர்வாகத்திலிருந்து மாற்றப்பட்டு வெளி மருத்துவமனைக்கு போயிடுவாங்க. சிறைச்சாலைகளில் மிகப்பெரிய கொள்ளை எதில் நடக்கும்னா உணவில் தான் நடக்கும். இந்த டெப்டி ஜெயிலர்னு ஒருத்தர் இருப்பார், துணை சிறை அலுவலர். அவர் தான் உணவுக்கான பொறுப்பாளர். அவங்க ஒரு முடிசூடா மன்னன் மாதிரி இருப்பாங்க. அவங்கள கண்காணிப்பாளர் அல்லது டிஐஜி நிலையில் உள்ள அதிகாரிகளோடு அவங்கள கைக்குள்ள தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா இவர் தான் அந்த பொருளீட்டுகின்ற பொறுப்பில் இருப்பார். அப்படி நடக்குது. மனித உரிமை களத்தில் பேசக்கூடியவர்கள், அரச வன்முறை குறித்து பேசக்கூடியவர்கள், அரச வன்முறை, காவல்துறை அராஜகம் குறித்து பேசக்கூடியவர்கள், இவர்கள் அனைவருமே இன்று இது போன்ற அத்துமீறல்கள் குறித்து வாய் திறக்காமல் இருப்பது, கண்மூடி வாய் பொத்தி மௌனித்து இருப்பது என்பது ஒரு நல்ல அணுகுமுறை இல்லை அப்படின்னு தான் நம்ம கருதுகிறோம். வணக்கம் தோழர். வணக்கம். இன்னைக்கு சிறையில் நடக்கும் சித்திரவதைகள் அதிகமாக இன்னைக்கு பேசு பொருளாக மாறி இருக்குது. குறிப்பாக சவுக்குக்கு நடந்ததுக்கு அப்புறமா எடுத்துக்கலாம். இப்போ சிறைவாசிகளுக்கு அப்படின்னு சில உரிமைகள் இருக்காங்க. அதாவது நம் அனைவருக்கும் உள்ள அனைத்து உரிமைகளும் சிறைவாசிகளுக்கும் இருக்கிறது. அப்போ சிறைவாசிகளும் மனிதர்களே. சிறைச்சாலைகள் மனிதர்களுக்காகத்தான் கட்டப்பட்டுள்ளது. அப்போ உலகம் தோன்றிய காலத்திலிருந்து சிறைச்சாலை அமைப்பு முறை இருக்கிறது. அப்போ இன்னைக்கு விவிலியத்தில் குரானில் கூட சிறைப்பட்டோரை விடுதலை செய்யவும், அப்போ பசியாக இருந்தேன் எனக்கு உணவு தரவில்லை, தாகமாக இருந்தேன் தண்ணீர் தரவில்லை, நோய்வாய்ப்பட்டு கிடந்தேன் ஆறுதல் சொல்லவில்லை, சிறையில் இருந்தேன் என்னை பார்க்க வரவில்லை. அப்போ சிறைக்கு போய் பார்க்குறத ஒரு புண்ணியமாக அன்னைக்கே எழுதி வச்சுட்டாங்க. அப்போ சிறைச்சாலையிலும் மனிதர்களுக்காக கட்டப்பட்டவையே, அது ஆடு மாடுகளுக்காக விலங்குகளுக்காக கட்டப்படலை. அப்போ சிறைச்சாலை முறையும் மாறுது. இப்போ கடந்த ஒரு 50 ஆண்டுகள் 100 ஆண்டுகளில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி, அப்போ சிறைக்கு ஒருத்தன் அடைப்பதின் நோக்கம் என்பது பழி வாங்குவதற்காக அல்ல, தண்டிப்பதற்காக அல்ல,
சீர்திருத்தி மறுவாழ்வு அளிப்பது. அதுதான் பழிவாங்குதல் தண்டனை அளித்தல்ங்கிறதே மாறிடுச்சு சிறைச்சாலை. இன்னைக்கு இந்த முன்னாள் டிஜிபி நடராஜ் அவர் இருக்கும்போது சிறைவாசிகள்ங்கிற பேரை பயன்படுத்தாதே, இல்லவாசிகள்னு பயன்படுத்துங்கன்னு சொன்னார். ஓகே, சில கட்டுரைகள் எழுதினார். இந்த சிறைச்சாலைகள், இந்த கம்பி போன்ற அமைப்புகள் இருக்குல்ல, அந்த அமைப்பு முறையவே மாற்றணும். குழந்தைகள் சிறைச்சாலைக்கு வந்து அவங்களுடைய தகப்பனை தாயை பார்க்க வரும்பொழுது உளவியல் ரீதியாக அந்த கம்பிகளுக்கு இடையில இருந்து பார்க்கும்போது பாதிக்கப்படுவாங்க. பக்கத்தில் போய் உள்ளே உட்காந்து பேச சொல்லுங்கள், வட்டமாக உட்காந்து சாப்பிட சொல்லுங்கள். அவரு சில மாற்றங்கள்லாம் சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ சிறைப்பட்டோரை வந்து சீர்திருத்துவது, சிறைப்பட்டோரையும் மனிதர்களாக நடத்துவது, இது உலகம் ஏற்றுக்கொண்ட ஒரு நியதியாக இன்று மாறி இருக்கிறது. அப்போ சிறைக்கு வர்றவன் 2 விதமாக இருக்கான். தண்டனை சிறைவாசி, விசாரணை சிறைவாசி. விசாரணை சிறைவாசியை சிறைச்சாலையினுடைய விருந்தினர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, கெஸ்ட் ஆஃப் த பிரிசனர். ஆமாம், நீதித்துறையின் குழந்தைகள். ஏன்னா அவர் நீதிமன்ற காவலில் தானே இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு சின்ன வந்து பாதிப்பு கூட வரக்கூடாது அப்படின்னு. ஏன்னா வந்து குற்றமற்றவன் தான். ஒரு வழக்கில் விசாரணை செய்யப்பட்டு தீர்ப்பளிக்கப்படும் வரை அவர் நிரபராதியாகவே கருதப்பட வேண்டும். இது இயற்றப்பட்ட சட்டம், ஏற்றுக்கொண்ட நீதி. அப்படிங்கிற போது விசாரணை சிறைவாசிகளுக்கு இன்னும் கூடுதலான உரிமைகள் இருக்கிறது அப்படிங்கிறது. அப்போ வாக்களிக்கும் உரிமை விசாரணை சிறைவாசிகளுக்கும் தண்டனை சிறைவாசிகளுக்கும் இல்லை. இந்த தடுப்பு காவல் சிறைவாசிகள் இருக்காங்கல்ல, இந்த குண்டர் தடுப்பு சட்டம், இது போன்ற சட்டங்களில் தண்டிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும் அந்த வாக்களிக்கும் உரிமையை கொடுத்துருக்காங்க. மற்றபடி அனைத்து உரிமைகளுமே இருக்குது. ஒரு சிறைச்சாலை அமைப்பு முறையே எப்படி மாற்றுறாங்கன்னா, நூலகம் இருக்குது, ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாலை 6 மணியிலேருந்து காலை 6 மணியிலேருந்து 6 மணி வரை, அப்போ சூரியன் மறைவிலிருந்து சூரியன் உதயம் வரை ஒரு அடைப்புக்குள்ளே அடைச்சி வைக்கிறாங்க. தனி அறைகள்னால் இது போன்ற ஒரு அறைக்குள்ள அடைப்பு போட்டு பூட்டி வைப்பாங்க. ஒரு சின்ன அரங்கம் மாதிரி இருந்துச்சுன்னா அதில் வந்து ஒரு 10 பேர் 20 பேர் 50 பேர் அடைக்கிற அறைகள் கூட இருக்குது. அதுக்குள்ளே அடைச்சி வைக்கிறாங்க. காலையில் திறந்து விட்டுருவாங்க. மற்றபடி செய்தித்தாள் கொடுக்கணும், நல்ல உணவு கொடுக்கணும், நல்ல சுகாதாரமான வந்து அடிப்படை வசதிகள் அனைத்து வழங்கப்பட வேண்டும். அவர்கள் மனிதர்களாக நடத்தப்பட வேண்டும். உளவியல் ரீதியாகவும் உடலியல் ரீதியாகவும் துன்புறுத்தப்படக்கூடாது, அவமானப்படுத்தப்படக்கூடாது. அப்போ சிறை நிர்வாகம் என்பது வேற, காவல்துறை நிர்வாகம் என்பது வேற. சிறை நிர்வாகத்தை பொறுத்தவரையில் அவங்க வந்து இன்றைக்கி வந்து தீயணைப்பு துறையை போன்று ஒரு வனத்துறையை போன்று சீருடை அணிந்திருக்கிறார்களே தவிர அவர்கள் வந்து காவல்துறைனா அவங்க மனசில் நினச்சிக்கிற கூடாது. அப்போ அவங்க மனநிலையில் மாற்றம் வரணும். யாரோ ஒரு எழுத ஒரு கட்டுரையில் சொன்னார், சிறை துறையை சார்ந்தவர்களுக்கு இந்த காக்கி உடுப்பை மாற்றணும். ஓகே, that's a very good idea. ஆமாம், அது வந்து வெள்ளை உடை, வெள்ளையோ நீளமோ இப்படி பயன்படுத்துங்க. அப்போ வந்து நீங்கள் காக்கி உடுப்பை போட்டு நீங்கள் மிரட்டுறீங்களா சிறைவாசிகளை? உளவியல் ரீதியாக அச்சுறுத்துறீங்களா? ஏன்னா நிராயுதபாணியாக தான் இருக்கான். 4 பக்கமும் மதில்கள் சூழப்பட்ட ஒரு இடத்துல நிராயுதபாணியாக ஒருத்தர் இங்கே வந்து ஒரு திருட்டு வழக்கில், ஒரு கொள்ளை வழக்கில், ஒரு கொலை வழக்கில் ஒரு நபரை பிடிப்பதற்காக 10லேருந்து 100 காவல்துறை கூட போகிறீங்க, படைப்பட்டாளங்கள். ஆனால் சிறைக்கில் அப்படி கிடையாது. 100 கொலையாளிகளை ஒரே ஒரு காவலர் வந்து ஃபைல் அப்படின்னு சொல்லுவார். 4 பேராக வரிசையாக குந்த வச்சு உட்கார்றாங்கல்ல. அப்போ ஏதோ ஒரு விதத்தில் அவங்கள நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள தான் கொண்டு வந்து வச்சுருக்கோம். அப்படிங்கிற போது அவங்களுக்கு கூடுதல் சித்திரவதைகள். ஆனால் நீங்கள் சொல்கிறபடி சிறைவாசிகளுக்கு இவ்வளோ உரிமைகள் கேரண்டி பண்ணப்பட்டிருந்தாலும் ஆனால் ப்ராக்டிக்கலாக அதெல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படுதா? அங்கே டார்ச்சரும் அதிகமாக இருக்குல்ல? இல்லை, இந்தியா போன்ற இந்த பின்தங்கிய ஒரு சமூகத்தில் சிறைப்பட்டோரை வந்துட்டாலே அவன் குறைப்பட்டோர் நினைக்கிற ஒரு மனப்பான்மை, ஒரு உளவியல் பாங்கில். அதே மாதிரி இந்த சிறைத்துறைக்கு பணிக்கு செல்கின்ற அதிகாரிகளும் சில காவலர்களும் திரைப்படங்களில் வருகின்ற வந்து ஒரு சூர்யாவை போன்று ஒரு அர்ஜுன் போன்று வந்து மனதில் நினச்சிக்கிட்டு அடித்து நொறுக்கக்கூடிய குற்றவாளிகள் அவங்கள பார்க்குற அந்த போக்கு இருக்குல்ல. அப்போ குற்றங்களைத்தான் வெறுக்கணும், குற்றவாளிகளை வெறுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ விசாரணை சிறைவாசியை ஒரு குற்றமற்ற வந்தேன். அப்போ அவங்கள வெறுக்கின்ற அந்த மனப்பாகம் இருக்குல்ல, அது இயல்புலேயே வந்து ஆளை பதிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் வந்து அட்மிஷன் சொல்கிறாங்கல்ல, ஒரு விசாரணை சிறைவாசி கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறை வாயிலுக்கு உள்ளே நுழையும் பொழுதே அவருக்கான மனித உரிமை மீறல்கள் தொடங்கியிருக்கும். ஓகே, எடுத்த உடனே சட்டையை கலட்டு, பேண்டை கலட்டு, நிர்வாணமாக நில்லு அப்படின்னு சொல்லும் போதே கூனி குறுகி உளவியல் ரீதியாக ஒரு வகையான ஒரு சித்திரவதை வந்துடும். ஆனால் மஸ்ட் தானே அது சிறை விதிப்படி அது கிடையாது. எப்படின்னா அந்த உடைகளை கலற்றி பார்க்கின்ற முறை எதுக்குன்னா, ஏதாவது காயங்கள் இருக்கிறதா, அடிபட்டு இருக்கிறதா, அதை செய்ய வேண்டிய பொறுப்பு மருத்துவருக்கு இருக்கிறது. சிறை மருத்துவர் தான் அதை பார்க்கணும். ஒரு மருத்துவர் நின்றுட்டு தம்பி சட்டையை கழட்டுங்க, எங்கேயாச்சும் காயம்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டால் யார் இல்லைன்னு சொல்ல போகிறோம். ஒரு காவலர் வந்துட்டு என்ன கேஸ் உனக்கு, சட்டையை கழட்டு
ஐயா கலட்டு, பேண்டையும் கழட்டிடு, சட்டியை கழட்டு, இப்படி சொல்லும் போதே உளவியல் ரீதியாக ரொம்ப பாதிக்கப்பட்டுருவாங்க. உள்ள நுழையும் பொழுதே. எல்லாருக்குமே இது நடக்குமா? இது வந்து ஒரு சிலர் சண்டை போடுறவங்கள விட்டுருவாங்க. இதில் சிறை விதியில் வந்து அந்த சோதனை என்பதே, உள்ள நுழையிற சோதனை என்பதே சிறை அலுவலரால் தான் செய்யப்படணும். சிறை அலுவலர் மீன்ஸ் ஜெயிலரு, டெப்டி ஜெயிலர், அசிஸ்டன்ட் ஜெயிலர், இந்த நிலை வரைக்கும் இருக்குது அந்த ஜெயிலருங்கிற அந்த பொறுப்பு. இவங்க ஒரு சாதாரண ஒரு கடை நிலையில் உள்ள ஒரு காவலர் வந்து நிற்பார், போவான்னு பேசுவாங்க. பெரிய வழக்கில் வந்திருக்கலாம், பொய்யான வழக்கில் வந்திருப்பான், ஒரு குற்றமற்றவனாக இருப்பான், ஒரு சின்ன குடும்ப பிரச்சனைக்காக வந்திருப்பான், வேணும்னுமே ஒரு பொருளாதார காரணங்களுக்காக ஒரு பொய் புகாரை கொடுத்து உள்ளே அனுப்புவான். அவன் ஒரு நல்ல மேம்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருப்பான், ரொம்ப அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பான். உள்ளே நுழையும் போதே இப்படி ஒரு உளவியல் ரீதியான தாக்கம் வரும்போது அப்படியே நொந்து நூலாகி அப்படியே ஆயிடுவாங்க. அடுத்த நாள் காலையில் போய் தூங்குவார். தூங்கி எழும்பினோடனே கையில் வந்து விசாரணை சிறைவாசியை கையில் விளக்குமாற கொடுக்குறது, எல்லாம் கூட்டி பெருக்கு. அப்படி சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாதுன்னா, விசாரணை சிறைவாசிகள் வேலையிலிருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளார்கள். விசாரணை சிறைவாசிகள் ஆர் எக்ஸம்ப்ட் ஃப்ரம் லேபர் அப்படின்னு சிறை விதி சொல்லுது. அப்போ தண்டனை சிறைவாசிகளுக்கு உரிய விதிகளுக்கு உட்பட்டு வேலை கொடுத்து அவங்களுக்கான கூலியும் கொடுக்கப்படணும். அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, விசாரணை சிறைவாசியவே கழிப்பறையை சுத்தம் பண்ணு, கூட்டு, பெருக்கு அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அப்போ உள்ளே நுழைஞ்சு காலையிலே கூட்ட சொல்லும்போது அது ஒரு உளவியல் தாக்கத்தை உருவாக்கும். ஃபைல்னு ஒரு முறை, அது வந்து இந்த ரோம சாம்ராஜ்யம் கிரேக்க சாம்ராஜ்யங்கள் நடந்த மாதிரி எல்லாரையும் குந்த வச்சு இப்படி 4 பேராக உட்காரணும். கண்காணிப்பாளர் செவ்வாய்க்கிழமையில் நேர்காணலுக்கு எல்லாரையும் சந்தித்து பேச வருவார். அப்போ அதுக்கு வரும்பொழுது எல்லாரும் இப்படி குந்த வச்சு உட்கார்ந்துட்டு இருக்கிறது இருக்குல்ல, ஒரு பெரியவர் வருவார், அவர் கால் வலியாக இருக்குங்க. அப்போ அவர் நிற்பார், ஏன் உட்கார மாட்டியா, குந்த வச்சு உட்காரியா அப்படின்னு உட்கார சொல்கிறது இருக்குல்ல. இந்த முறைகள் எல்லாமே இதெல்லாம் வந்து உளவியல் சித்திரவதைகள்னு சொல்கிறேன். வாபோன்னு பேசுகிறது, சோதனை என்ற பேரில் சித்திரவதை செய்கிறது, இந்த மாதிரி ஃபைல் இது போன்ற முறைகளில் கொடுமைப்படுத்துறது, இது எல்லாமே உளவியல் ரீதியாக அவனை வந்து கூனி குறுக வச்சு ஒரு அச்சத்துக்கு உள்ளாக்குறது. ஒரு அச்சத்துக்கு உள்ளாக்கும்போது அவன் பதட்டத்திலே இருப்பான். இது உளவியல். உடல் ரீதியாக வந்து எப்படின்னா, நின்றா குத்தம், நடந்தா குத்தம், பேசினா குத்தம்னு வந்து சித்திரவதைகள் ஒன்று. அடிக்கிறது, காயப்பட, பனிஷ்மெண்ட் பிளாக்னு எல்லா ஜெயிலையும் இருக்குது. பனிஷ்மெண்ட் பிளாக்குங்கிறது தடை செய்யப்பட்டிருக்கு. அதாவது சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் அப்படிங்கிற தனிமை சிறை. சுனில் பத்ரா வழக்குன்னு ஒரு வழக்கு வந்து இந்திய உச்சநீதிமன்றத்தில் மிகப்பெரிய அளவில் அது 200 பக்கங்களுக்கு மேலான ஒரு தீர்ப்பு இருக்குது. இந்திய வி.ஆர். கிருஷ்ணய்யர் கொடுத்த தீர்ப்பு. சிறைவாசிகளும் மனிதர்களே, சிறைவாசிகளை நீங்கள் மனிதர்களாகத்தான் நடத்த வேண்டும். சிறைவாசிகளினுடைய முகத்தில் நீங்கள் காரி உமிழ்ந்து விட்டு அவன் உனக்கு நன்றி சொல்வான் என்று நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. நீ காரி உமிழ்ந்தால் அவனும் காரி உமிழ்வான். அவனை மனுஷனாக நடத்து. அது பெரிய அளவில் ஒரு ஆய்வு திரட்டுமே சொல்லக்கூடிய அளவுக்கு சிறைப்பட்டோர் உரிமைகளுக்கு ஒரு முதன்மையான முன்னோடி தீர்ப்பு சுனில் பத்ரா வழக்கு. அப்போ அந்த வழக்கு காலத்தில் இருந்த இந்த கைவிலங்கிடுதல், சிறையில் அந்த காலத்தில் பூட்டி வைப்பாங்க, கைவிலங்கிடுவாங்க, ஃபெக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 2 கால்களுக்கு இடையில ஒரு குண்டு மாதிரி போட்டு இப்படி இழுத்துக்கிட்டே நடந்து போகிற முறை. தனிமை சிறைகள் எலும்பி நின்றா தலை தட்டுறது மாதிரி இருக்குது. இது அந்தமான் காலத்து செல்லுலார் சிறை போன்ற இடங்கள்ல இருந்த ஒரு காலனிய கால ஒரு கொடுமைகளை இவங்களுக்கு செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக அவர் கண்டிக்கிறார். அப்போ தனிமை சிறை வந்து தவிர்க்கப்பட்டுருச்சு. ஆனால் இன்றைக்கி ஒரு சிறைச்சாலையில் ஒரு காவலரை எதிர்த்து பேசிட்டா, அல்லது தேவையற்ற ஒரு முரண்பாடு வந்துட்டா, அல்லது பிடிக்காத ஒரு விசாரணை சிறைவாசியோ தண்டனை சிறைவாசியாக இருந்தால் கொண்டு போய் தனிமை சிறைன்னு ஒரு பகுதி இருக்குது. அங்கே யார் சிறைவாசிகள், பிற சிறைவாசிகள் போக முடியாது. காவலர்கள் அடைத்து வச்சுருப்பாங்க. ஒரு தனி சிறை இருக்கும், அங்கே போய் உள்ளாடையோடு உட்கார வச்சுருவாங்க. சில நேரத்தில் உள்ளாடைகள் இருக்கலாம், உள்ளாடைகள் இல்லாமலும் இருக்கலாம். தண்ணியை உள்ளே ஊற்றி விடுறது. அப்போ இவன் வந்து அதில் பழுக்க முடியாது. அப்போ குந்த வச்சு உட்காந்துக்கிட்டே இருக்கான். உணவு மட்டும் போகும் உயிரை காப்பாற்றுறதுக்காக. மருத்துவர் அவ்வப்பொழுது பேருக்கு போயிட்டு பார்த்துட்டு போயிடுவார். சிறை மருத்துவர்கள் பெரும்பாலும் வந்து அந்த சிறை நிர்வாகத்தோடு இணங்கி போகின்றவர்களாக. அவங்களுக்கு என்ன இணங்கி போகணும்னு என்ன ரீசன் இருக்குது? இல்லை, அது பொருளியல் காரணங்களாக இருக்கலாம், அல்லது அழுத்தங்களாக இருக்கலாம், அதிகார வர்க்கத்தினுடைய அழுத்தங்களாக இருக்கலாம். அப்படி இணங்கி போகாத மருத்துவர்கள் சிறைச்சாலை நிர்வாகத்திலிருந்து மாற்றப்பட்டு வெளி மருத்துவமனைக்கு போயிடுவாங்க. நல்ல தகுதி வாய்ந்த மருத்துவர்கள் தான் வருவாங்க. அவங்களே ஒரு காவல்துறை மாதிரி நடந்துக்குருவாங்க. நீங்கள் அரசு மருத்துவமனையில் நடத்துறதுக்கும் தனியார் மருத்துவமனையில் வந்து பேசுகிறதுக்கும் வேறுபாடுகள் இருக்குல்ல, செவிலியர்கள்லாம். அதே போன்ற வந்து ஒரு சிறை மருத்துவர் வந்து பேசுவாங்க. என்ன கை முறிஞ்சிருக்கு ஐயா, வந்து போலீஸ் அடித்து உடைச்சிட்டாங்க ஐயா, இடது கை முறிஞ்சிருக்கு. அப்படியா, என்ன வழக்கு, ராபரி கேஸியா, உனக்கு வலது கை எவ்வளோ முறிச்சிருக்கிறேன், ஏன் இடது கையை முறிச்சாங்கன்னு சொல்கிற டாக்டர் கூட இருக்காங்க. அப்போ சிறை மரணங்கள் குறித்து அவங்க கொடுக்குற அந்த அறிக்கைகள் இருக்குல்ல,
நீங்கள் சிறைச்சாலைகள் நடத்த அனைத்து மரணங்களுக்குமான அந்த அறிக்கையை பார்த்தீங்கன்னா மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியில் இறந்தார், இது மட்டும்தான் இருக்குது. இது அனைத்துமே மருத்துவர்களுடைய ஒத்துழைப்போடு நடக்கிறது. அப்போ சிறை மரணங்கள் பல விதங்கள் இருக்குது, தற்கொலை இருக்குது, கொலைகளும் நடந்திருக்கு. வெல்டிங்குமார் சிறைக்குள் கொல்லப்பட்டார், முத்துமனோ சிறைக்குள் கொல்லப்பட்டார், ராம்குமார் சிறைக்குள் வந்து கொல்லப்பட்டார். அப்போ ராம்குமார் இது போக தற்கொலைகள் ஒவ்வொரு வருடமும் குறைந்தது ஒரு 50 சிறைவாசிகளாக்கும் தமிழ்நாட்டில் வந்து சிறைச்சாலைகளில் தற்கொலை செய்கிறாங்க. இது போக உடல்நலம் குன்றி முறையான மருத்துவ சிகிச்சை இல்லாமல் செத்து போகிறவங்க, இந்த முந்தா நாள் கூட பெண் சிறையில் ஒரு பெண் சிறைவாசி இறந்து போன செய்தியை படிக்கிறோம். அப்போ சில சிறை விதியில் 633 என்ன சொல்கிறாங்கன்னா, எய்ட்ஸு, டிபியினுடைய 3ஆம் கட்டம், புற்றுநோய் போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்ட சிறைவாசிகள் எந்த குற்றத்தில் தண்டிக்கப்பட்டிருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவங்களை விடுதலை செஞ்சு அவங்க வீட்டில் போய் சாக விடுங்க. ஓகே. மரணத்தின் தருவாயில் இருக்கின்ற புற்றுநோய், எய்ட்ஸ், காசநோயின் 3ஆம் கட்டத்தில் உள்ள சிறைவாசிகளை விடுதலை செஞ்சு வீட்டுக்கு அனுப்புங்கன்னு இருக்கு. ஆனால் அப்படி யாரையாச்சும் அனுப்புகிறாங்களா? எல்லாரும் அங்கேயே தான் செத்துக்கிட்டு இருக்காங்க. எய்ட்ஸ் நோயாளிகளும் சிறைச்சாலையில் இருக்காங்க. எல்லா சிறையிலையும் மென்டல் பிளாக்னு ஒன்று வச்சுருக்காங்க. கொஞ்சம் கத்தி கொஞ்சம் ஒரு மாதிரி கேள்வி கேட்டு பேசுகிற ஒருத்தன், உளவியல் தாக்கங்கள் இருக்கும்ல, சார் செத்துருவா சார் அப்படி இப்படி கத்தனை, இவனை கொண்டு போய் மென்டல் பிளாக்ல அடைச்சிருங்க. அப்போ மனநோயாளிகளை எப்படி சிறைச்சாலையில் வச்சிருக்க முடியும்? நீங்கள் மென்டல் பிளாக்னு பேர் சொல்கிறீங்க. மனநலம் குன்றியோரே மனநல பாதுகாப்பு சட்டத்தின்படி நீங்கள் வந்து சிறைச்சாலையில் வச்சுருக்க முடியுமா? முடியாதுல்ல. அப்போ நீங்கள் மனநல மருத்துவமனைக்கு தான் அனுப்பணும். அப்போ மென்டல் பிளாக் என்ற பெயரிலும் ஒரு சித்திரவதை கூடம் சிறைச்சாலைகள் இருக்கிறது. பனிஷ்மெண்ட் பிளாக் என்ற பெயர்லையும் ஒரு சித்திரவதை கூடம் இருக்கிறது, எல்லா மத்திய சிறைகள்லையும், எல்லா சிறைகள்லையும். அப்போ அடிப்படை உரிமைகளே மறுக்கப்பட்டு தான் கிடக்காங்க. இன்றைக்கி புழல் மத்திய சிறையெல்லாம் வந்து கொள்ளளவை மீறி வந்து 2 புழல் மத்திய சிறை 2 விசாரணை சிறைவாசிகள் அடைப்பதற்கான சிறை. அப்போது 1500 பேர் 2000 பேர் அடைக்கக்கூடிய ஒரு சிறையில் 3500 பேர் 4000 பேர் அடைக்கிறாங்க. 400 பேருக்கு 2 கழிப்பறைகள் இருக்குது, ஒரே ஒரு கழிப்பறை இருக்குது. 400 பேர் எப்படி ஒரு கழிப்பறையை பயன்படுத்த முடியும்? கேள்வியை கேட்க முடியல. கேட்டால் வந்து சித்திரவதை அல்லது அந்த மாதிரி வந்து தண்டனை தொகுதிகளுக்கு அனுப்பிவிட்டு அங்கே பூட்டி வைக்கிறது. இது போன்ற நிலை தான் வந்து இன்றைக்கி அண்மை காலமாக தமிழக சிறைகளில் வந்து கொடுமையான வந்து மனித உரிமை மீறல்கள் நடந்து கொண்டிருக்குங்கிறதுல துளியளவு கூட மாற்றம் கிடையாது. இந்த அமரேஷ் பூஜாரின்னு ஒருத்தர் வந்திருந்தார், அதுக்கு முன்னாடி டிஜிபி நடராஜ் இருந்தார். இவங்கெல்லாம் வந்து சில முன்னோடியாக சில நடவடிக்கைகளெல்லாம் மேற்கொண்டாங்க, நம்ம மறுக்க முடியாது. அப்போ அவர் எப்படி இருக்காரோ, இப்போ நடராஜ் இருக்கும்பொழுது எல்லாருமே அன்னை தெரசா மாதிரி மாறிட்டாங்க. யாருமே வந்து லத்தியை பயன்படுத்தாதீங்க, யாரையும் அடிக்காதீங்க, அன்பாக நடத்துங்க, தேவையில்லாத பிரச்சனைகளை பண்ணாதீங்க. கணவன் வேலூர் சிறையில், மனைவி சேலம் சிறையில், 2 பேருக்கு வந்து வீடியோ கான்ஃபரன்சிங்கில் பேச விடுங்க, காணொலி காட்சியில் 2 பேர் பேசிக்கிறட்டு. மன ரீதியாக ஒரு கணவன் மனைவியுமே சிறையில் இருக்காங்க, குறைஞ்சபட்ச இதையாச்சும் அனுமதிங்க. பிள்ளைகள் வந்து படிக்க போகிறாங்க, படிக்க போகிற குழந்தைகள் வேலை நாட்களில் வர முடியாது சிறைச்சாலைக்கு. அதற்கு வழி என்ன? ஞாயிற்றுக்கிழமையில் ஏதாவது ஒரு மாதத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை நேர்காணல் அனுமதிங்க, அந்த குழந்தைகளை உள்ளே வர விடுங்க. கிறிஸ்மஸ்ஸு, ரம்ஜானு, பொங்கல், தீபாவளி போன்ற விடுமுறை நாட்களில் அந்த குடும்பமும் அந்த சிறைப்பட்டவரும் போய் உட்காந்து வட்டமாக உட்காந்து பேசிட்டு ஒன்றா சாப்பிட விடுங்க. சில மாற்றங்கள்லாம் பண்ணாங்க இல்லவாசிகள். சில மாற்றங்கள் படிப்படியாக நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத நம்ம மறுக்கலை. ஈய பிளேட் இருந்துச்சு, ஈயத்தட்டு, இன்றைக்கி சில்வர் தட்டாக மாறி இருக்குது. மின்விசிறிகள் கிடையாது, மின்விசிறிகள் வந்திருக்கு. கோழி இறைச்சி கிடையாது, கோழி இறைச்சி வந்திருக்கு. தேநீர் வந்து காலை தேநீர் கிடையாது, காலை தேநீர் வழங்கப்படுது. முகச்சவரம் பண்ணுற அந்த கருவி கிடையாது, இன்றைக்கி வந்து அந்த யூஸ் அண்ட் த்ரோ ரேசர்ஸ் வழங்கப்படுது. அதெல்லாம் வந்து சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் நடக்குது. தொடர்பு கொள்வதற்கான கைபேசி தொலைபேசி வசதிகள் இன்றைக்கி ஒரு சில நிபந்தனைகளோடு வழங்கப்படுது. இது எல்லாத்துலேயுமே குறைகள் இருக்குது, இது எல்லாத்துலேயுமே ஊழலும் இருக்குது. ஒரு இறைச்சிலாம் எப்படி வழங்குவாங்க? ஏன்னா சிறைச்சாலைகளில் மிகப்பெரிய கொள்ளை இதில் நடக்கும்னா உணவில் தான் நடக்கும். இந்த டெப்டி ஜெயிலர்னு ஒருத்தர் இருப்பார், துணை சிறை அலுவலர், அவர் தான் வந்து உணவுக்கான பொறுப்பாளர். அவங்க ஒரு முடிசூடா மன்னன் மாதிரி இருப்பாங்க. அவங்கள கண்காணிப்பாளர் அல்லது வந்து டிஐஜி நிலையில் உள்ள அதிகாரிகளோடு அவங்கள வந்து கைக்குள்ள தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா இவர் தான் வந்து அந்த பொருளீட்டுகின்ற பொறுப்பில் இருப்பார். அப்படி நடக்குது. இதே சென்னை சிறையில் ஜெயக்குமார்னு 1999 துணை சிறை அலுவலராக இருந்தவர் தான். ரொம்ப கடுமையான நடவடிக்கைகளுக்கு பேர் போனவர். அடிக்கிறது, கொண்டு போய் பூட்டுறது, சித்திரவதை செய்கிறது. ஏன்னா அந்த ஞாயிற்றுக்கிழமைங்கிறது கண்காணிப்பாளர் சிறைக்குள்ள வரமாட்டார், சிறை அலுவலர் ஜெயிலர்
சூப்பரண்டும் வரமாட்டார், ஜெயிலரும் வரமாட்டார். இந்த துணை சிறை அலுவலர் தான் அந்த சிறையை நடத்துவார். அவரே அந்த உணவு பொறுப்பையும் பார்த்துட்டு அவர் உட்கார்ந்துருப்பார். அப்போ யாராச்சும் ஒருத்தர் ஒரு சிறு தவறில் பிடிபட்டான், ஒரு சிறைவாசி, போய் முழங்கால் போட்டு நிற்க வைக்கிறது, கையில் தூக்கி அந்த சிலிண்டரை இப்படி கொடுத்துட்றது. அவன் இப்படி தூக்கி பிடிச்சி நிற்கிறான்னா போய் நெஞ்சில் ஏறி இப்படி டம்முன்னு ஒரு மிதிக்கிறது. அவன் அப்படியே உள்ளுவான். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இவங்க இது மாதிரி அத்துமீறல் நடக்கும்போது அதை வந்து இவங்க நீதிமன்றத்தை சொல்லியோ உறவினர்கள்ட்ட சொல்லியோ இது மாதிரி என்னை அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதற்கான சட்ட நடவடிக்கை எதுவும் எடுக்க முடியல. அத்திபூத்தார் போன்று சிறைச்சாலைக்குள் நடக்கின்ற ஒரு சில மனித உரிமை மீறல்கள், அத்துமீறல்கள் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது, நீதிமன்றத்துக்கு வந்திருக்கு. இப்போ 2010 நினைக்கிறேன், அமுல் பாவோ நம்மன்னு ஒருத்தர் கடலூர் சிறையில் கொல்லப்பட்டார், அடித்து கொல்லப்பட்டார். அடித்து கொல்லப்பட்டவர் அவராக செத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு சடலக்கூறு ஆய்வு அறிக்கையெல்லாம் கொடுத்து ஏமாற்ற பார்க்குறாங்க. அந்த குடும்பத்தினர் ஒரு சில அவரோட சிறையில் இருந்த சிறைவாசிகளும் வழக்கு தொடுத்து அது பெரிய இதாகி 8 பேர் அதில் குற்றம் சாட்டப்பட்டாங்க. குற்றம் சாட்டப்பட்டு அந்த வழக்கு வந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ அது ஒரு பெரிய குற்றச்சாட்டு, அதாவது சிறைக்கிலே நடந்த கொலை, அடித்து கொண்டது. அப்போ இப்படி அடித்து கொல்லப்பட்டால் கூட அதை வந்து மூடி மறைத்து இவங்க வந்து உடல்நலம் குன்றி இறந்துட்டாரு, அல்லது தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு, அல்லது சுவரில் மண்டையை முட்டி செத்துக்கிட்டாரு, இப்படி சொல்கின்ற நிகழ்வுகள் நடந்திருக்கு. அப்போ சிறை உரிமைகள் குறித்து, சிறைப்பட்டோர் உரிமைகள் குறித்து அந்த சிறைச்சாலைகளை போய் வாழ்ந்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் பெரிய பெரிய ஆட்கள்லாம் சிறைச்சாலைகளில் இருந்திருக்காங்க. சிறைச்சாலையில் வந்து மிகப்பெரிய அறிஞர்கள் தோன்றியிருக்காங்க, மிகப்பெரிய சிந்தனையாளர்கள் தோன்றியிருக்காங்க, மிகப்பெரிய தலைவர்களும் தோன்றியிருக்காங்க. எல்லாரும் சிறைச்சாலையை பார்த்தவங்க தான் இன்றைய நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற முதல்வர் உட்பட அனைவருமே வந்து அவசர கால நெருக்கடி கால காலகட்டங்களில் சிறைச்சாலையில் இருந்தவங்க தான். பல கொடுமைகள் அனுபவிச்சுங்க. அப்போ சிறை கொடுமைகள் வந்து எல்லா காலத்துலேயுமே ஒரே மாதிரி தான் இருக்குது, மாற்றலை. நீங்கள் சிறைப்பட்டு சிறைச்சாலையில் சிறை கொடுமைகளை அனுபவித்து விட்டு வந்தவர்களே ஆட்சி அதிகாரத்திற்கு வரும்பொழுது சிறைப்பட்டோர் உரிமைகள் குறித்து பேசாமல் எதிர்த்தரப்பினரை அடக்குவதற்கு வந்து தங்கள் அது ஒரு ஸ்பேஸை பல மரணங்கள் இந்த ஜெயலலிதா தொடங்கி தனக்கு பிடிக்காதவர்களை வேண்டுமென்றே சிறையில் அடைத்து அங்கேயே கொண்டு போடுறது, அங்கேயே முடிச்சிரு அப்படின்றது. அது அதுக்கு ஒரு ஸ்பேஸை அது பயன்படுத்திக்கிறாங்களே. இல்லை, அதுதான் மாபெரும் தவறாக முடியுது. இது வந்து பிறர்க்குன்னா முற்பகல் செய்யும் தமக்குன்னா பிற்பகல் தாமே வரும். ஜெயலலிதா அம்மையார் கலைஞரை கைது செஞ்சாங்க, கலைஞரும் அவங்கள கைது செஞ்சாங்க, சிறைச்சாலையில் இருந்தாங்க. ராஜ்குமார்னு ஒரு கண்காணிப்பாளர், அவர் போயிட்டு அந்த அம்மாவுக்கிட்ட ஒரு மாதிரி வந்து ஒரு தெனாவட்டா நடந்துக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு. அவரும் கொஞ்சம் கடுமையான போக்கு கொண்டவர் தான். அப்போ அந்த அம்மா மீண்டும் அதிகாரத்துக்கு வரும்பொழுது அவரை பழி வாங்குவதற்காக அவர் வந்து ஓய்வு பெறுவதற்கு சில நாட்களுக்கு முன்பு அவர் மீது ஏதோ ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தாங்க. ராமச்சந்திரன் ஒரு கண்காணிப்பாளர், கலைஞர் வீட்டு வரைக்கும் போகிறவர், நான் கலைஞர் வீட்டு வரைக்கும் போகிறவன், அவருடைய நண்பர், அவர் தான் வந்து அந்த அந்த சிறை கலவரத்தில் எல்லாரையும் சுட்டு கொள்றாரு. மிகப்பெரிய கலவரம். ஆமாம், ஜெயக்குமார் அவங்க எரிச்சு கொள்றாங்க அந்த துணை சிறை அலுவலரை, சிறைவாசிகள். பெரிய ஒரு அடக்க அந்த பாக்சர் வடிவேலுங்கிற ஒருத்தரை அடித்து, அவரு வடசென்னையை சேர்ந்த ஒருத்தர் தான், அவரை அடித்து இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த ப்ரௌன் சுகர்லாம் பிடிச்சி வச்சுருந்தது எல்லாம் கரைச்சி வாய்க்குள்ள ஊற்றி புனலை வச்சு ஊற்றி குடிக்க சொன்னதாகவும், அதனால் வந்து அவர் வந்து வயிற்றுப்போக்கு வாந்திலாம் வந்து செத்து போயிட்டதாகவும் செய்திகள் பரவுது. செய்தி பரவும்போது சிறைவாசிகள் எல்லாரும் வந்து கொந்தளித்து பெரிய தாக்குதல் நடத்தி இவர் கொல்லப்படுறார். அப்போ ராமச்சந்திரன் உள்ளே வர்றார், அவரே துப்பாக்கி எடுத்து பயத்தில் என்ன செய்வாங்கன்னா, சிறை கலவரம் ஆயிடுச்சுன்னா சில சிறைவாசிகள் அச்சத்தில் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக அல்லது தடியடியிலேருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக மரம் செடி எங்கெங்கே சுவர் எது இருக்கோ மரத்தில் ஏறி தொங்கிக்கிட்டு கிடப்பாங்க. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா போய் அப்படியே காக்கா குருவியை சுடுற மாதிரி டம்முன்னு சுட்டு கொள்றாரு. அப்போ அவர் வந்து சாந்தஷீலா நாயர் நினைக்கிறேன் அன்றைக்கி இருந்த ஒரு உயர் அதிகாரி, அவங்க உள்ளே போயிட்டு அவங்க கேட்ட கேள்வியே இவ்வளோ சிறைவாசிகள் செத்து போயிட்டாங்கிறத பற்றிலாம் கேள்வி இல்லை. இதற்கு காரணம் என்னங்கிறது தெரியல. இந்த துணை சிறை அலுவலர் ரொம்ப கடுமையான போக்குகளை கையாண்டு தவறாக நடத்திய காரணத்தினால்தான் இது போன்ற ஒரு சிறை கலவரம் நடந்திருக்கு. அப்போ சிறை நிர்வாகத்தில் குறைபாடுகள் இருக்குது. நீங்கள் சிறை அலுவலர்களை மற்ற சிறை பணியாளர்களை நீங்கள் நெறிப்படுத்தலை, முறைப்படுத்தலை, மனித உரிமை மீறல்களை நீங்கள் தடுக்கலை. இது வந்து வேறு மாதிரி வெடிக்குது, இது தவறானது அப்படிங்கிற பார்வையெல்லாம் பார்க்கலையா? அந்த அம்மா போனோன்னு நம்ம ஆட்களுக்கு எதுவும் பாதிப்பு இல்லைல்ல, நம்ம காக்கி சீருடையை சேர்ந்தவங்களுக்கு எந்த பாதிப்பு இல்லை அப்படின்னு கேட்டு திரும்பி போயிட்டாங்க. அப்போ 10க்கு மேற்பட்ட ஒரு கொல்லப்படுறாங்க உள்ளுக்குள்ள. அப்போ அன்னைக்கு வந்து அன்றைக்கு இருந்த திமுக அரசோட அவர் நெருக்கமானவராக இருக்கார் ராமச்சந்திரன். அதனால் அவங்க மேலே எந்த ஒரு பெரிய விசாரணை நடத்தப்படலை. செத்து போனவங்க தான் ஒரு வழக்கு போட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அப்போ சிறைச்சாலைகளில் தொடர்ச்சியாகவே இது நடந்து கொண்டு தான் இருக்குது. அப்போ மாற்றுக்கருத்துடையோரை வந்து சிறைப்படுத்துவது, அரசியல் ரீதியான மாற்றுக்கருத்துடையவர்களுக்கு
இப்போ அர்னேஷ்குமார் தீர்ப்புன்னு ஒன்று இருக்குது. அர்னேஷ்குமார் தீர்ப்பு என்ன சொல்லுது? 7 ஆண்டுகளுக்கு குறைவான தண்டனை வழங்கப்படக்கூடிய வழக்குகளில் ஒருவர் குற்றம் சாட்டப்பட்டால் அவரை நீங்கள் உடனடியாக கைது செய்ய வேண்டிய தேவையில்லை. அவருக்கு உரிய அழைப்பாணையை கொடுத்து அல்லது அறிவிப்பாணையை கொடுத்து அவரை அழைத்து விசாரித்து குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு அது இருந்தால் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீதிமன்றமே பிணையை வழங்கலாம். அர்னேஷ்குமார் முன்னோடி தீர்ப்பு வழக்கை கடைபிடிக்கவில்லை என்று நீதித்துறை நடுவர் மீது கூட நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் அண்மையில் தீர்ப்பு சொல்லியிருக்கு. அப்போ எல்லாத்துக்கும் தேவையில்லாமல் எல்லாரையும் கைது செய்யணுங்கிற தேவையில்லை. கொரலான்னு நினைக்கிறேன் ஒருத்தர் ஆசிட் அடிச்சார். ஆமாம், அவர் வந்து சுடலாம் அவர் சிறைச்சாலையிலே கொல்லப்பட்டார் இல்லையா? ஆமாம், நீங்கள் அப்படி நிறைய சிறை மரணங்கள் நடந்திருக்கு. சிறை மரணங்கள் வந்து பல விதங்கள் இருக்கு ஐயா. எப்படின்னா நான் சொன்னது மாதிரி தற்கொலை மரணங்கள், கடுமையான உளவியல் சித்திரவதை கொடுத்தாலும் கூட ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்கிறான், சிறைக்குள்ள முடியாது. நீங்கள் ஒரு கூட்டும் வயிற்று வழியில் ஒருத்தன் துடிக்கிறான், கடைசி வரைக்கும் அவனை கூட்டிகிட்டே போகலை, அப்போ அவன் என்ன செய்வான்? தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எப்படினாலும் ஏதாவது ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி தற்கொலை பண்ணிக்கிடுவாங்க. அப்போ தற்கொலைகள் நடக்குது, கொலைகள் நடக்குது. கொலைகள் எப்படி நடக்கும்னா, சிறைச்சாலைகளே எப்படி ஆயுதங்கள் வருது? சிறை நிர்வாகத்தினருடைய ஒத்துழைப்பு இல்லாமல் ஒரு கத்தியோ ஒரு கூர்மையான ஒரு ஆயுதமோ சிறைக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ சிறைக்குள்ள கொலை நடக்குதுல்ல, சிறைக்குள்ள 2-3 கொலைகள் பெரிய அளவில் நடந்திருக்கு. அப்போ கொலை நடக்குது. அந்த கொலை நடப்பதற்கு இருதரப்பினரில் ஒரு தரப்பினருக்கு உடந்தையாக சிறை நிர்வாகம் இருக்குது. அப்போ தூண்டி விட்டு கொல்லவும் செய்யலாம். அப்போ இவர்களே சில தாக்குதலில் சிலரை வந்து துன்புறுத்தி இது போன்ற அமுல் பாபு போன்ற கொலைகளும் வந்து சிறைச்சாலைகளுக்கு நடந்திருக்கு. அப்போ மாற்றுக்கருத்துடையவராக இருந்தாலும் எதிர்கருத்துடையவராக இருந்தாலும் சிறைச்சாலைக்குள்ளேயே முடக்கி அடக்கி அப்படியே வச்சிடலாம்ங்கிறது எல்லா காலத்திலையும் நடக்கிறது இல்லை. அப்போ இது போன்ற விடயங்கள் வந்து வெளிச்சத்துக்கு வரும்போது கேள்வி ஆகும்போது, ஆனால் பொது சமூகம், சிவில் சமூகம் சிறைச்சாலையில் போயிட்டு மாவு கட்டு போட்டாலே பாத்ரூமில் வழுக்கி விழுந்துட்டாங்க இப்படியெல்லாம் சொல்லும்போது இது எல்லாருக்குமே பொய்ன்னு தெரிந்தாலும் அது ஒரு மாதிரி நகைச்சுவை மனநிலையில் இன்னைக்கு பேசுகிற அளவுக்கு மாறிட்டாங்க. இல்லை, அது பெரிய ஒரு நாகரிக சமூகம், அதுவும் தமிழ் சமூகம், சமூக நீதி பேசுகின்ற சமூகம், மனித உரிமைகளை மதிக்கின்ற சமூகம், கல்வி கற்றோர் அதிகமாக இருக்கின்ற சமூகம், அநீதிக்கு எதிராக நீண்ட நெடுங்கலாமாக பல்லாயிரம் ஆண்டுகளாக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற சமூகம், இந்த மாதிரி அடக்குமுறைகளில் எல்லா காலத்திலும் எதிர்ப்பு தெரிவிக்கின்ற ஒரு சமூகம் இந்த விடயத்தில் வந்து ரொம்ப பின்தங்கி இருக்காங்க அப்படின்னு தான் கருத தோணுது. இப்போ சொராபுதீன் கொலை வழக்கை பார்த்தோம், என்கவுண்டர், ஃபேக் என்கவுண்டர், போலி மோதல் கொலை வழக்கில் இன்றைய உள்துறை அமைச்சர் உட்பட வந்து குற்றம் சாட்டப்பட்டாங்க. இன்றைய நாட்டினுடைய பிரதமரும் அதில் வந்து கேள்விக்குள்ளாக்கப்பட்டார். அப்போ வட இந்தியா நம்ம ரொம்ப பின்தங்கியவர்களை பார்க்குறோம், முட்டாள்களை பார்க்குறோம், குறைச்சி நினைக்கிறோம். ஆனால் ஒருத்தர் அநியாயமாக வந்து என் சகோதரனை சுட்டு கொண்டிருக்கான், நான் இதை விடமாட்டேன். இன்னைக்கு மணல்மேடு சங்கர் சுட்டு கொல்லப்பட போகிறார் என்பதை அவரது தாயார் உச்சநீதிமன்றம் வரைக்கும் வழக்கு தொடுத்தாங்கல்ல, ஆனால் சுட்டு கொண்டாங்கல்ல. அதுக்கு அடுத்த நிலைக்கு போனோமா? கேரளாவில் வர்கீஷ்னு ஒருத்தர் வந்து நக்சலைட்னு சொல்லி பிடிச்சி சுட்டு கொள்றாங்க 40 ஆண்டுகளுக்கு முன்னர். 40 ஆண்டுகள் கழித்து ஓய்வு பெற்ற அந்த காவல்துறை அதிகாரி நான் வாழ்ந்தேன் என்பதற்கான சாட்சியம் ராமச்சந்திரன் நாயர் ஒரு நூல் எழுதுறாரு. அந்த நூலை ஒருத்தன் படிச்சுட்டு போய் உயர்நீதிமன்றத்தில் ரிட் மனு போடுறான். இவருடைய உயர் அதிகாரி சொன்னதுனால ஒரு அப்பாவியை பிடிச்சி இவங்க சுட்டு கொண்டிருக்காங்க, ஒரு அரசியல் மாற்றுக்கருத்து உடையோர் என்பதற்காக இவரை சுட்டு கொலை செய்திருக்கிறார்கள். அதனால் இதை விசாரணை நடத்தி ரொம்ப வயதாகி முதுமை நிலையில் இருந்த ஓய்வு பெற்ற அந்த காவல்துறை அதிகாரியை கைது செய்து சிறையில் அடைக்க முடிஞ்சில்ல. அப்போ கேரளாவில் நடந்திருக்குல்ல. அப்படிங்கிற போது ஒரு இந்த விடயத்தில் தமிழ்நாட்டில் விழிப்புணர்வு மிகவும் குறைவாகவே இருக்கிறது. இது வந்து ஒரு வகையான வந்து தங்களுக்கு பிடிக்காதவர்களுக்கு துன்பம் வரும் பொழுது ஒரு தரப்பினர் ஒரு குரூர மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஆங்கிலத்தில் அந்த சேடிஸ்டிக் ப்ளஷர்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு குரூர மகிழ்ச்சி அடைகிறார்கள். இப்போ மாற்று கருத்து உங்களுக்கு எனக்கு இருக்கலாம். இப்போ இது சொல்லுவாங்க பொன்மொழி, எப்படின்னா உன்னுடைய கருத்தில் எனக்கு உடன்பாடு கிடையாது, ஆனால் நீ சொல்லுகின்ற கருத்து சொல்லும் உனது உரிமைக்காக நான் என் உயிரை கூட கொடுப்பேன். உனது கருத்து சொல்லும் உரிமைக்காக என் உயிரை கூட கொடுப்பேன், ஆனால் உன் கருத்தில் எனக்கு உடன்பாடு கிடையாது. இதுதான் ரொம்ப பண்பட்ட ஒரு அணுகுமுறையாக இன்னைக்கு உலகம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. வட இந்தியாவில் இந்த மாப் லிஞ்சிங், இப்போ ஒரு இஸ்லாமியரை வந்து எல்லா இந்துக்களும் தாக்கும் போது அது மொத்த சமூகமும் அந்த சங்கி கூட்டம்லாம் கொண்டாடும்ல. ஆமாம், அதே மாதிரி இன்னைக்கு ஒருத்தர் சிறையில் தாக்கப்படுறாருன்னா வேணுண்டா இவனுக்கு அப்படின்ற மாதிரி. அதே மட்டும் இல்லை, என்கவுண்டரில் ஒரு மனிதர் சுட்டுக்கொள்ள ஹைதராபாத்தில் நினைக்கிறேன், ஆந்திராவில் நினைக்கிறேன், ஒரு என்கவுண்டர் நடந்தது. அந்த என்கவுண்டரை எல்லாருமே கொண்டாடுறாங்க. அவனுக்குன்னு ஒரு நீதி இருக்குது, அவன் he has to be tried by the court அப்படின்னு சொல்லும்போது அதை ஏற்றுக்கிறாங்க. அப்போ இந்த மனநிலை
நம்ம நாகரிகம்க்கு ரொம்ப தூரத்துல இருக்குமோ அப்படின்ற மாதிரி காட்டுது. நான் என்ன சொல்றேன்னா, உண்மையிலேயே ஒருத்தர் என்கவுண்டர்ல போட சார் அவனை அப்படின்றாங்க. அதாவது ஒரு கொடிய குற்றவாளியா இருக்கட்டும், ஒரு கற்பழிப்பு குற்றவாளியா கூட இருக்கட்டும், அல்லது ஒரு கொடிய கொலை குற்றவாளியா இருக்கட்டும், எவனாவும் இருக்கட்டும், அவனை ஒரு இயக்கமோ ஒரு அரசியல் இயக்கமோ ஒரு தனிநபர்களோ வேற ஒரு கூட்டமோ கொலை கூட செய்யலாம். அது அது அவனுடைய விருப்பம். ஆனா அந்த கொலைக்கு அவனுக்கு தண்டனை உண்டு. அந்த கொலையை அரசு செய்ய முடியாது. இயற்றப்பட்ட சட்டங்கள் இருக்கு, நீதிமன்றம் இருக்கு. அப்ப நீதிமன்றங்களெல்லாம் இழுத்து முடித்து காவல்துறைக்கிட்டே கொடுத்துட்டு போயிடலாமா? அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்களே பிடிக்கிறீங்க, நீங்களே கொலை வழக்கில் கைது செய்கிறதா சொல்கிறீங்க, நீங்களா சுட்டுக் கொள்றீங்க. இந்த சுட்டுக் கொள்றதை கூட வந்து சமூக காலங்களில் வந்து இந்த சமூக வலைத்தளங்கள்லாம் ஒரு சிலர் உட்காந்து ரொம்ப இயல்பாக பேசுகிறாங்க. அதுதான் வீரமணி அப்படியே கடற்கரையில் உட்காந்துருந்தாரு, போய் அப்படியே அவர் சுட்டாரு போயிட்டாருன்னா அது கொலை இல்லையா? அது அரச வெள்ளரணியை சுட்டாங்க, ஃபங்குமாரை சுட்டாங்கன்னு, இது எப்படி இது ஒரு கொலை இல்லையா? இது குறித்து வந்து கேள்வி எழுப்ப வேணாமா? இது நாகரிக சமூகத்துக்கு அழகா அப்படிங்கிறத யாரும் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த பிரச்சனை தான் ஒரு பெரிய பிரச்சனை. இது குறித்து வந்து ஒரு கொண்டாடுகின்ற, நீங்கள் சொல்கிற மாதிரி கொண்டாடுகின்ற மனநிலை இருக்குல்ல, அது நாளைக்கு உங்களுக்கும் வரும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்க மாட்டேங்கிறீங்க. இது எல்லாருக்குமே வரும். ஒரு வந்து இன்னைக்கு வந்து ஒருத்தனை பார்த்து நம்ம மகிழ்ச்சியான நாளைக்கு அதே இது நமக்கு வரும் அப்படிங்கிறத யோசிக்க மாட்டோம். அப்போ அரசு என்பது வேற. அரசு என்பது சட்டத்தின்படி இயங்குவது. இப்போ ஜனநாயக நெறிமுறைகள் இருக்கின்றன, நீதிமன்றம் இருக்கிறது. யாரையுமே பிடித்த ஆங்கிலேயம் சொல்ல ஒரு நாயை கொள்றதுனா கூட முறையாக வந்து அது மேலே வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி போடும். இப்போ இயேசு கிறிஸ்துவ கூட சிலுவையில் அறைந்து கொள்வதற்கு அந்த பிலாத்து மன்னன் கேட்பான், என்ன இவர் குற்றவாளி இல்லை அப்படின்னு. இவன் தன்னை யூதர்களுக்கு அரசன் என்று அறிவித்துக் கொண்டான். அது அன்னைக்கு ஒரு செடிஷன் மாதிரி, அன்னைக்கு வந்து ஒரு தேச துரோக குற்றம். ரோம சாம்ராஜ்யத்துக்கு கீழே அடிமையாக இருக்கிற யூதர்கள் வந்து எப்படி இப்படி சொல்லலாம்? அப்போ இவர் வந்து அரசன் சொல்கிறாருன்னா அப்போ ரோமர்களுக்கு எதிராக புரட்சி பண்ணுறாரா? இவர் சிலுவையில் அறையலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ ஒரு நபர் மீது குற்றச்சாட்டே இல்லாமல் வந்து யாரையுமே தண்டிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பிடிச்சி சுட்டு கொள்வது, அடித்து கொள்வது, அதை 4 பேர் ஆதரிக்கிறது அப்படிங்கிற மனநிலைங்கிறதே ரொம்ப மோசமானது. நான் அமெரிக்காவுக்கு போயிருக்கும்போது அங்கே வந்து ஆயுதம் ஏந்தும் உரிமை அனைவருக்கும் உண்டுல்ல. அப்போ நான் கேட்கும்போது எதுக்குங்க உங்களுக்கு ஆயுதம், யாருக்காக எதிரானா? போலீஸுக்கு எதிராக தாங்கன்றான். இல்லை, அமெரிக்கா அப்படி ஆயிடுச்சு. ஆமாங்க. சரி, அப்போ போலீஸுக்கும் மனிதர்களுக்கும் சக மனிதர்களுக்கும் இங்கே இல்லாத ஒரே வந்து ஆயுதம் தானே. ஆயுதம் அவங்க கையில் இருக்குது, அதை வச்சு பொட்டுன்னு சாமானிய மனிதர்களையும் போட்டு அது சமூகம் கொண்டாடுது. நீங்கள் கண்ணகி நகர் போன்ற பகுதி சென்னையிலேருந்து துடை தெரியப்பட்டு அந்த பக்கத்தில் போய் கிடக்காங்க. அப்போ குற்றங்களுக்கான காரணம் சமூக பொருளாதார அரசியல் காரணங்கள் இருக்குது. அவனுக்கு வறுமை, பசி, பட்டினி, போராட்டம், கல்விக்கு தொடர முடியலை, இடைநிறுத்தம் ஆயிடுது, நல்ல பள்ளிக்கூடம் இல்லை, நல்ல வாய்ப்பு வசதிகள் இல்லை, ஏதோ ஒரு சூழல் நட்பு இதுகளில் வந்து குற்ற வாழ்க்கைக்கு போயிடுறாங்க. அதுக்கு வந்து எல்லாரும் தான் பொறுப்பு, அவன் மட்டுமே பொறுப்பு கிடையாது. ஆனால் இன்றைக்கி கண்ணகி நகரெல்லாம் ஒரு பெரிய ஒரு குற்ற பரம்பரை வாழ்கிற பகுதி மாதிரி ஆக்கிட்டாங்க. திடீர்னு ஒரு கூட்டம் போகிறது, அட்டிக்கிறது, நொறுக்கிறது, காவல்துறையை தாக்குகிறான் அப்படின்னு இந்த காணொலி காட்சிகள்லாம் ஓடுது. அவன் ஒரு போதையில் மனநோயாளியாகி நிற்கிறான். நீங்கள் விற்கிற போதையை குடிச்சிட்டு அவன் மனநோயாளி ஆகிட்டான். அவன் என்ன செய்யறான்? காவல்துறையை தாக்குறான், கத்துறான், கதறான். தாக்குறான்னா என்ன, கொடியை என்ன கத்தியை வச்சு துப்பாக்கி வச்சு தாக்குறான். அவன் மாட்டுக்கு அவனுடைய வெறுப்பு, அவனுடைய ஆங்காரத்தை, அவனுடைய ஆக்ரோஷத்தை காட்டுறான். அவனை தூக்கி கொண்டு போகிறாங்க. இதை வந்து அப்படியே ஒரு காணொலி காட்சி மாதிரி போடுறாங்க. அப்போ ஏன் அந்த பகுதியில் இப்படி நடக்குது? ஏன் இப்படி குற்றங்கள் நடக்குது? மொத்த சமூகமும் அதுக்கு காரணம். ஆமாம். அப்போ பார்த்துக்கிட்டீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு மனநிலை இன்னைக்கு சமூகத்தில் உருவாகி இருக்கு அப்படிங்கிறது உண்மைதான். அது மாற்றப்படணும். பண்பட்டவர்கள், நீங்கள் மிகப்பெரிய கொடுமை என்னென்னா இந்த நடுநிலைமைன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க தான் பெரிய கொடுமைக்காரர்கள். ரெண்டாவது, மனித உரிமைகள் பேசுகின்றவர்கள் வந்து பேசணும். நீங்கள் எவன்டா வந்து சாவான் மனித உரிமையாளர்கள் உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடாது. எப்படா லாக்அப் டெத்து நடக்கும், எப்படா லாக்அப் ரேப் நடக்கும், எப்படா ஹானர் கில்லிங் நடக்கும், அப்போ நம்ம இறங்கி போடு, ப்ராஜெக்டை போடு, உட்காரு, பேசு, ஸ்டேட்மெண்ட் கொடு. அது கிடையாது. இது போன்ற மனித உரிமை மீறல்கள், இது போன்ற கொலைகள், இது போன்ற அத்துமீறல்கள் நடக்காமல் தடுப்பதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? அப்போ யாருக்கு நடந்தாலும் அது குறித்து நாம் குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது யாராக இருந்தாலும், எத்தகைய கருத்துடையராக இருந்தாலும், அவருக்கான மனித உரிமைகள் மீறப்படும் பொழுது நீங்கள் பேசலைன்னா நாளைக்கு உங்களுடைய மனித உரிமைகள் மீறப்படும் போது உங்களுக்கு பேசுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த யூத முதலில் யூதர்களை தேடி வந்தார்கள், கம்யூனிஸ்டுகளை தேடி வந்தார்கள், இறுதியாக என்னை தேடி வந்தபோது எனக்காக பேசுவதற்கு யாரும் இல்லை. எல்லாருக்குமே நடக்கும். அப்போ அதுதான் சரியான, தேடி வருவார்கள், அது மட்டும்தான் நிச்சயம். ஆமாம், எல்லாருக்குமே நடக்கும். இதில் பெரிய வந்து வருத்தத்துக்குரிய விடயமே என்னன்னா, அந்த மனித உரிமை களத்தில் பேசக்கூடியவர்கள்,
அரச வன்முறை குறித்து பேசக்கூடியவர்கள், அரச வன்முறை, காவல்துறை அராஜகம் குறித்து பேசக்கூடியவர்கள், இவர்கள் அனைவருமே இன்று இது போன்ற அத்துமீறல்கள் குறித்து வாய் திறக்காமல் இருப்பது, கண்மூடி வாய் பொத்தி மௌனித்து இருப்பது என்பது ஒரு நல்ல அணுகுமுறை இல்லை அப்படின்னு தான் நம்ம கருதுகிறோம். ரொம்ப சரியான நேரத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நேர்காணலை கொடுத்துருக்கீங்க தோழர். ரொம்ப ரொம்ப நன்றி.